சிவி சண்முகம் பேச்சு அடிபட்டதில்லை. ஒரு காலத்தில் வைத்திலிங்கம் பேர் அப்படி இருந்தது, ப்ராப்பர் டிஎம் அதிமுக. இன்றைக்கி இல்லை. ஓபிஎஸ் இப்போ கட்சிக்காரப்பா, அம்ஜிஆர் காலத்துப்பா, செங்கோட்டையன். இப்போ அதிமுகன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒண்டி தான் அந்த இடத்துல அங்கே இருக்கிறார். ப்ராப்பர் வளர்மதி, எடப்பாடி பழனிசாமி, சிவி சண்முகம், அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் பேரை ஒண்டி தான் தேடி எடுக்க முடியுதா இருக்குது அதிமுகவுக்கு வந்த சோதனை. இப்போ எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நிறைய பேர் நீங்கள் இம்போர்ட் பண்ணி வெளி கட்சியிலேருந்து வராங்க, எல்லாரையும் சேர்த்துக்கும் உங்களோட சுயம், உங்களோட தன்மை என்பது மாறுகிறது. தஞ்சாவூரில் கட்சி கில்லி மாதிரி இருக்குது திமுக. இப்போ ஒருத்தநாடு வைத்திலிங்கம் வந்து தான் ஒருத்தநாடு சீட்டு ஜெயிக்கணுமா? 6 மாதம் இறங்கி வேலை பார்த்தா ஜெயிக்க முடியாதா? அப்போ என்ன நினைக்கிறீங்க நீங்கள் உங்கள் கட்சியை பற்றி, உங்கள் சின்னத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் ஊர் ஒன்றிய செயலாளர், உங்கள் ஊர் நகர செயலாளரை பற்றி உங்களோட மதிப்பீடு என்ன? ஒருத்தநாடு வீக்காக இருக்குது, ரெட்டலை இல்லாத வைத்திலிங்கத்தை வீழ்த்த முடியாதா ஒரிஜினல் திமுக காரங்களால்? நினைக்கலையே. ஓபிஎஸ்க்கு ரெட்டலை இல்லை, அவர் பலாப்பழத்தை நின்று தோத்தார். சரி, ஏதோ ஒரு சின்னத்தில் நிற்க போகிறாரு. ஏன் அங்கே வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு சின்ன கட்சிக்காரங்களை ரெடி பண்ணி, எல்லாம் ஆளை ரெடி பண்ணி, 3 முறை முதலமைச்சராக இருந்த ஐயா ஓபிஎஸ், அதிமுகவுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்தவரை புதுசாக திமுகவில் ஃபஸ்ட்டு தேர்தலில் ஒருத்தரை நிறுத்தி ஜெயிச்சிருந்தால் எப்படி இருந்திருக்கும் திமுகவோட கிராஃப்? யோசிக்கவே இல்லையே.